போகிற லேடிஸ் வந்து டெய்லியும் எழுந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவதியாக பஸ்ஸுக்கு போய் அவங்க வந்து வேலைக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கான டாஸ்க்னே சொல்லலாம். காலையில் வந்து தோணும், ஸோ இன்றைக்கி வந்து சமைக்க வேணாம், ஏதாச்சும் வந்து நம்ம கடையில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நாள் லீவ் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தோணும். இது என்றைக்கு நம்ம வந்து முந்தின நாள் நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நாளைக்கு வந்து இந்த குழம்பு செய்யலாம், நாளைக்கு வந்து இந்த சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச கிரேவிங்ஸோடு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம், செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இப்படின்னு போய் கேஸ் ஆன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அன்றைக்கி தான் வந்து கேஸ் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கும் எனக்கு மார்னிங் நடந்தது. கேஸ் தீந்துருச்சுன்னு சொல்கிறேன், அப்போ எப்படி சாப்பாடுலாம் டிஃபன் பாக்ஸ்குள்ளே வந்ததுன்னு தானே கேட்குறீங்க. ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய அக்கா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் வந்து தேடி வந்து செட் பண்ணிக்கிட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் வந்து அதுவாக செட் ஆனது தான் இந்த ஒரு வேலை. வந்து இந்த மாதிரி கேஸ் தீந்துருச்சு, லேட் ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ரீசன்லாம் இருந்ததுன்னா நான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி அக்கா வீட்டில் வந்து வாங்கிக்குவேன். ஆனால் அக்கா வீடு மட்டும் நினச்சிடாதீங்க, அக்கா வீடு, அம்மா வீடு, பெரியம்மா வீடு அண்ட் ஒரு அக்கா மட்டும் இல்லை, 2 அக்கா வீடுமே இங்கே தான் இருக்குது. டெய்லியுமே வந்து கால் பண்ணி கேட்டுருவாங்க, சாப்பாடு கொண்டு வந்தியான்னு கேட்பாங்க. ஸோ நான் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து அவங்களே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து அவங்களோட அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கிறனால அவங்க அம்மா வீட்டில் வந்து வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து இப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி வந்து நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், கேஸ் இருந்துச்சு, சாப்பாடு வந்து யாராவது கொண்டு வந்து தந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். அதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ வந்து எனக்குமே தெரியல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஃபோனில் சொல்லலை. பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. பாருங்களேன், இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? இது வந்து என்னென்னா முட்டைக்கோஸ் வந்து கேபேஜ் வந்து இந்த வயலட் கலரில் ஒரு கேபேஜ் வந்துருக்கும். அது வந்து உங்கள் ஊர்லலாம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேபேஜ் வந்து நம்ம ஒயிட் கேபேஜ் செய்கிறத விட வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கேபேஜ் கூட வந்து ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொடுத்துருந்தாங்க. இதை கொடுத்தது வந்து பெரியக்கா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாம்பார் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாம்பாருக்கும் கேபேஜுக்கும் எப்போவுமே ஒரு வந்து அல்டிமேட்டாக தான் இருக்கும். புளிக்குழம்பு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம கையிலே சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடை விட வேறு யாராவது சமைச்சு கொடுத்து சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் இப்படி ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.